ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NZD CHF சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது வீடியோஸ் பிடிச்சதுன்னா வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு பர்டிகுலர் சார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சார்ட் போய்க்கலாம். ஒன்ஸ் அகேன் ஒரு சின்ன ஒரு இது என்ன அப்படின்னா, ஒரு கமாண்ட் வந்து ஒருத்தர் யாரோ கேட்டிருந்தீங்க, PNL ஹிஸ்ட்ரி டேட்டாஸ் வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி நான் இவ்வளோ சார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஷோ பண்ணியாச்சு. ப்ளஸ் வந்து செஷன் ட்ரேடும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சார்ட்டு கொடுத்த அடுத்த 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு என்ட்ரி அண்டு டிபி வந்து போகும். அதுவும் நம்ம வந்து கொடுத்தாச்சு. A to Z உங்களுக்கு என்னென்ன வந்து டிரான்ஸ்பரன்சியாக காட்டணுமோ எல்லாமே காட்டியாச்சு. பட் PNL டேட்டா அண்டு ட்ரேட் ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து பர்சனல் டேட்டாஸ், சரிங்களா? அது வந்து யாரும் மேக்ஸிமம் ஷேர் பண்ண மாட்டாங்க. இந்தளவு டிரான்ஸ்பரன்சியே வந்து எத்தனை மென்டாஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரில. என்னுடைய ஹையஸ்ட் டிரான்ஸ்பரன்சியை நான் கொடுத்துட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு வேளை நம்பிக்கை இல்லை இப்படி ஏதாவது சம்திங் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டெய்லி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா, ஜஸ்ட்டு உங்கள் சார்ட் எடுத்து ட்ரேடிங் வியூவில் ட்ரா பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து டிபி ஹிட் ஆகும், சரிங்களா? நான் ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி, வேறு எதுவும் இல்லைங்க. யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சார்ட்குள்ளே போகலாம். NZD CHF இது வந்து நம்ம ஆல்ரெடி சார்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இது வந்து டார்கெட் ஹண்ட் ஆனதுக்கப்புறம், சரிங்களா? டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம், டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சார்ட் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு சார்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம், சரிங்களா? இப்போ நம்ம வந்து ப்ரெசன்ட் சார்ட்டில் போயிட்டு எப்படி வந்து அது ஆக்டிவ் ஆகிருக்கு, என்னென்ன கன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு 1:3 அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு மறுபடியும் வந்து SL ஏறி இருக்குது ட்ரேடு, சரிங்களா? SL ஏறிட்டு மறுபடியும் தான் வந்து உங்களுக்கு டார்கெட் போயிருக்குது. அதை வந்து நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஜோனுக்குள்ளே மார்க்கெட் போனோடனே நம்ம வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து மாற்றிக்கலாம், சரிங்களா? 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாற்றிட்டு ஆல்ரெடி என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுச்சு, சரிங்களா? இந்த இடத்துல ஆகிருக்கு. ஸோ ஒன்றும் இஷ்யூ இல்லை. இங்கே வந்து நமக்கு CH கொடுத்துருக்கு. டவுன் சைடு CH இந்த இடத்துல வந்து இப்படி நம்ம இது பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுக்கலாம். 1:3 ஆல்ரெடி வந்து இதாகிடுச்சு. ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்கும் நம்ம தாராளமாக வைக்கலாம், சரிங்களா? என்ன நடக்குது அப்படின்னு வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டார்கெட்டு. இது எதை நம்ம எய்ம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ASIAN லோ வந்து எய்ம் பண்ணியிருக்கோம் இந்த டார்கெட்டுக்கு. மறுபடியும் இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு என்ன சொல்கிறது, சின்ன டிபி மாதிரியே ஆகிடுச்சு, இன்ட்ராடே மாதிரி ஆகிடுச்சு. என்ன பண்ணுது மார்க்கெட் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். மார்க்கெட்டில் இப்போ CH வந்து மார்க்கெட் கொடுக்குது. இதுதான் வந்து SLன்னு நான் சொன்னேன். ஏன்னா வந்து ப்ரீவியஸில் நம்ம எங்கே வந்து SL வச்சுருப்போம் அப்படின்னா, இங்கே தான் SL வச்சுருப்போம். ரொம்ப வந்து லென்த் விட்டுருந்தோம்னா இங்கேயே உங்களுக்கு வந்து 1:10 ஒரு 10 கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 1:10 வந்து கிடச்சிருச்சு. இங்கே வெளியே போயிருக்கிறவங்களுக்கு இஷ்யூ இல்லை. பட் லாங் ட்ரேடு ஒரு 1 ஹவரில் வந்து ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு இங்கே வந்து SL தாராளமாக அடிச்சிருக்கும், சரிங்களா? இப்போ SL அடிச்சிருச்சு, இதை வந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக வந்து மறுபடியும் 1 ஹவருக்கு போய் பார்க்கணும். பாடி க்ளோஸ் இருக்கா இல்லை விக்கு மட்டும்தானா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணணும், சரிங்களா? பாடி க்ளோஸ் இல்லை நமக்கு இந்த இடத்துல. ஸோ விக்கு மட்டும்தான் விட்டு எடுத்துருக்கு. ஸோ ஸ்டில் வந்து இந்த ஒரு ஆர்டர் பிளாக் பார்த்திங்கன்னா நமக்கு வேலிடு தான். மறுபடியும் வந்து நம்ம CH ஃபார்முலா தான் இது பண்ணோம், சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு எங்கே CHனா இந்த பிளேஸில் நமக்கு வரும். ஆனால் இதோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மி தான், சரிங்களா? பர்சன்டேஜ் வந்து கம்மி தான்.
இப்போ வந்து 15 மினிட்ஸில் நான் வந்து ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணேன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை வந்து பர்டிகுலராக நான் மார்க் பண்ணுவேன். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நீங்களே ட்ராப் பண்ணலாங்க. ரெகுலராக நம்ம வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கவங்க வந்து தாராளமாக வந்து ட்ராப் பண்ணலாம். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்ம சொல்கிற மாதிரி போயிருக்கா, நம்ம சொல்கிற மாதிரி ட்ரேட் எடுக்குதா அப்படின்ட்டு. அவ்வளோதான். ஷார்ப்பாக வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் டைரெக்டாக கீழே போயிருக்குது. இது நீங்கள் டோட்டலாக வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 2 ஆர்டர் பிளாக்கையும் சேர்த்து நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ஓகே தான். இப்படி எடுத்திருந்தீங்கனாலும் ஓகே தான். பட் நான் இந்த ஆர்டர் பிளாக் வந்து 15 மினிட்ஸை வந்து இது பண்ணி ரீஃபைன் பண்ணி எடுத்ததுனால ஷார்ப்பாக வந்து பட்டு போயிருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த இடத்துல என்ட்ரி போட்டுக்கலாம். இந்த தடவை பார்த்திங்கன்னா ஸ்விங்கோட ஹையில் வந்து நம்மளுடைய எஸ்எல்லை வந்து வச்சுக்கலாம். ரீசன்ட் ஸ்விங் லோ வந்து டார்கெட்டு. சரிங்களா? இந்த இடத்துல ஏன்னா ட்ரெண்டு வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதனால் வந்து அந்த இடத்துல டார்கெட் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து 1 ஹவருக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இது பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து பிரேக் ஈவன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹை டு ஹை எது வரைக்கும் வரும் அப்படின்னு செக் பண்ணோம்னா இது வரைக்கும் நமக்கு வந்து டார்கெட் வந்து ஹை டு ஹை டார்கெட் வந்து இது வரைக்கும் வருது. இல்லை நமக்கு வந்து நார்மலான ஒரு டார்கெட்டே போதும் அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே எண்ட் ஆகிடும். சரிங்களா? அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 1:6 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் நம்ம சொல்கிறது என்றைக்குமே பிகினஸ்க்கு 1:3 வந்து போதும். 1:3 அப்படின்றது எஸ்எல் அடிக்கிற ஒரு சார்ட்டு கூட 1:3 மேக்ஸிமம் பண்ணிடும். சரிங்களா? ஸோ அதை வந்து என்றைக்கும் மனசில் வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். சரிங்களா? ஓகே, நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நான் சொல்ல வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.